கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 103 சங்கீதம் 17 வசனம். சங்கீதம் 103 வசனம் 17. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் என்பதை உணர்ந்த தாவீது இந்த பாடலை பாடும் பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று துவங்குகிறார். ஆண்டவர் செய்த நன்மைகள் அல்லது ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறதான ஆசீர்வாதமான காரியங்கள் அது எண்ணில் அடங்காதவைகளாகவும் அது முற்று பெறாதவைகளாகவும் இந்த நிமிடம் வரையிலும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறவைகளாக இருக்கிறது. ஆகவே தான் தாவீது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது அவர் சொல்லுகின்றார், என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி. இன்றைக்கு மனிதரிடத்தில் இருக்கின்ற மாபெரும் பிழை என்ன? கடவுள் செய்ததை மறந்து விடுகிற மக்கள். அது இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் நாம் பகிரங்கமாக வெளிப்படையாக பார்க்க முடிந்தது. அது இன்று வரையிலும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் கூட தொடர்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வனாந்திரத்தில் கடவுள் எத்தனை மகிமையான காரியங்களை செய்தார். எகிப்தில் எவ்வளோ அதிசயங்களை ஆண்டவர் செய்தார். இதையெல்லாம் உணர்ந்த மக்கள் கடவுள் இவ்வளோ பெரிய காரியங்களை செய்தாரே என்று சொல்லி நன்றி உணர்வுள்ளவர்களாக இருப்பதற்கு பதிலாக துன்பம் வரும்பொழுது உடனே அவர்கள் முறுமுறுத்தார்கள். நான் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எது நிஜம் என்றால், இப்பொழுது வாசித்த 17வது வசனம் ஒரு உண்மையை நமக்கு சொல்லி தருகிறது. அது என்ன? கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மீதும், அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மீதும் இருக்கிறார். எத்தனை ஸ்லாக்கியம் பெற்றவர்கள் நாம் தெரியுமா? நாம் கடவுளை ஆராதிக்கிற பிள்ளைகளாய், கடவுளை ஏற்றுக்கொண்டவர்களாய், கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்கிற மக்களாக நாம் இருக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை நமக்கு மீது இருப்பது மாத்திரமல்ல, அவருடைய நீதியும் கிருபையும் நம் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மீதும் இருக்கிறதா. ஆம், ஆண்டவர் அவ்வளோ பெரிய நன்மைகளை, அதுவும் இந்த வசனம் முடியும் போது இப்படி சொல்லுகிறது, அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. இந்த அனாதியாய் என்ற வார்த்தை இட்டர்னல் என்று சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். முடிவு இல்லாமல், துவக்கமும் இல்லாமல், முடிவும் இல்லாமல் அவருடைய நீதியும் அவருடைய கிருபையும் கடவுளுக்கு பயப்படுகிறவர்களாகிய நம் மீதும் நம் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மீதும், அப்படி என்றால் பேர குழந்தைகள் மீது, பேத்தி மீது ஆண்டவருடைய கிருபை ஆண்டவருடைய நீதி இருக்கிறது. ஏன்? அவருக்கு பயந்தவர்களாய் நாம் இருக்கிறபடினாலே. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டதான மாபெரும் ஸ்லாக்கியத்தை பெற்ற மக்களாக நாம் இருக்கின்றபடியினால், இஸ்ரவேல் மக்களை குறித்து நான் சொன்னேன் அல்லவா, அப்படி சின்ன சின்ன நெருக்கடிகள் பாடுகள் நமக்கு வரும்பொழுது, உபத்திரவங்கள் வரும்பொழுது, ஆம், கண்ணீர் வடித்து கடவுளை தூஷிக்கிற மக்களாக, கடவுளை குற்றப்படுத்துகிற மக்களாக, முறுமுறுக்கிற மக்களாயிராதபடிக்கு இந்த பாதையிலேயும் ஆண்டவர் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். இதன் மூலமாய் கடவுள் நமக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்வார். கடவுள் என் வாழ்க்கையில் செய்கின்ற எந்த காரியத்திற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்தவர்கள் மீது அவருடைய கிருபையும் அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் மீது அவருடைய நீதியும் அனாதையாய் என்றென்றைக்கும் இருக்கிறது.
அது நம்மை விட்டு விலகுவதில்லை, அது எடுக்கப்படுவதில்லை. கடவுள் நீதி செய்கிற கடவுளாய் எல்லா சூழ்நிலையில் நம்மோடு இருக்கிறார். ஒருவேளை நாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம், அவமதிக்கப்பட்டிருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நீதி செய்கிறவராய் நம் கூட இருக்கிறார். அவர் நமக்காக யுத்தம் செய்கிறார். அவர் நமக்காக யாவற்றையும் வாய்க்க செய்கின்ற கடவுளுமாய் இருக்கிறார். கவலைப்பட வேண்டாம். ஒரு நாளும் கடவுளுடைய கிருபை என்பது நம்மை விட்டு விலகுவதில்லை. ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எத்தனை பாக்கியம் உள்ளவர்கள் ஐயா. ஆண்டவரே, எங்கள் மீது கர்த்தாவை என்றென்றும் மாறாத அந்த கிருபையும் தம்முடைய நீதியை வைத்து எங்களை கண்ணின் மணி போல காத்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட கிருபை எங்களை பொறுப்படுத்தி கொண்டிருக்கிறது ஐயா. ஆகவே தம்முடைய திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அடியனுடைய இணைந்து செபிக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் அப்படிப்பட்ட கிருபை நீர் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அது ஏற்ற நேரத்தில் எங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளை கொண்டு வரும். ஒரு நாள் எங்களை வெட்கப்படுத்தாது. காரணம், உம்முடைய கிருபை, உம்முடைய நீதி எங்கள் மீது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் மீது மாத்திரமல்ல, அவர் தம் பிள்ளைகள் மீதும் கர்த்தாவே வாழையடி வாழையாக ஆண்டவரே எங்களை தாங்குகின்ற இந்த கிருபைக்காய் தோத்திரம் தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.